வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் சீலநாயக்கம்பட்டி குறிஞ்சி நகரில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதனிடையே சாலையில் தேங்கிய மழை நீரில் நடக்க முடியாமல் தவித்த மூதாட்டி ஒருவரை அப்பகுதி இளைஞர்கள் தூக்கிச் சென்று கரை சேர்த்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் சிவகாமி உடனுறை திருத்தளிநாதர் கோவில் தேரை பக்தர்கள் சிரமப்பட்டு இழுத்தனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் தேரினை இழுக்க முடியாமல் பக்தர்கள் தவித்தனர். தேரடி வீதியில் வெள்ளம் போல் மழை நீர் தேங்கியிருந்த போதும் மழையில் நனைந்தபடி இளைஞர்கள் தேரினை இழுத்துச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூரில் பெய்த கனமழையின் காரணமாக தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தது. இதனால் மலை கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் கடை வீதிகளுக்கு சென்ற மக்கள் ஆங்காங்கே சாலையோரங்களில் உள்ள கடைகளில் தஞ்சமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழை நீர் தேங்கியது. அப்போது சுரங்கப்பாதை வழியாக சென்ற ஆட்டோ ஒன்று தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.